Hi, hello students. Welcome to ADC channel. நம்ம இதுவரை ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு புக் ரெஃபரன்ஸ் பண்ணி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரை இப்போ வந்து செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், டைம் வேல்யூ அண்ட் மணி. ஸோ இன்ட்ரொடக்ஷன் போகலாம். Money has a time value because of the following reason. Individual generally prefer current consumption. An investor can profitably employ a rupee received today, give him a higher value to be recovered or received tomorrow after a certain period of time. In an inflationary economy, the money received today has more purchasing power than money received in future. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் வந்து இப்போ செலவு பண்ண தான் பார்ப்பாங்களே, இப்போது கன்சியூம் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர ஃப்யூச்சரில் கன்சியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மணிக்கு வந்து டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இப்போது வந்து உங்கள்கிட்ட 100 இருக்குது அப்படின்னா இந்த 100 எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த 100 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, இந்த 100 அதிகமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் மணிக்கு டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போது இன்றைக்கி போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டரை 100 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து இதே 100 கொடுத்து உங்களால் கால்குலேட்டர் வாங்க முடியாது. ஏன்னா அந்த கால்குலேட்டரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கால்குலேட்டரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற சொல்கிறத விட உங்கள்கிட்ட இருக்கிற ரூபாவோட மதிப்பு கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் மணிக்கு டைம் வேல்யூ இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் behind the concept of time value of money is the sum of money received today is worth more than the sum received after some point of time. அதாவது இன்னைக்கு 100 நாளைக்கு 1 இயருக்கு அப்புறம் 100 வந்து இன்னைக்கு 100 விட கம்மி. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்றைக்கான 100 இன்றைக்கான 100 தான் வேல்யூ அதிகம் அப்படின்றது நமக்கு இங்கே புரியுது. A corollary to the concept is also called concept of money received in future is less valuable than what is today. இப்போ சொன்னதை நம்ம ரிவர்ஸாக சொல்லிக்கலாம். 100 ஒரு வருஷம் கழித்து வர்றது வந்து கம்மி, அதுக்கு நான் இப்போ 100 வாங்கிடுவேன். ஏன் அது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது 0th இயரில் எனக்கு 100 கிடைக்குது அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் நான் இதை வந்து எஃப்டியில் 10% இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 110 கிடைக்கும். இதுவே 100 வந்து 1 இயருக்கு அப்புறம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 10 நான் லூஸ் பண்ணுறேன். அதனால் 100 இன்றைக்கி வாங்குறது பெனிஃபிட்னு சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி வாங்குகிற அமௌண்ட் வந்து எப்போவுமே 1 இயருக்கு அப்புறம் வாங்குகிற அமௌண்ட்டை விட வேல்யூ ஜாஸ்தி. வேறு மாதிரி எப்படி 1 இயருக்கு அப்புறம் வாங்குகிற வேல்யூவோட வேல்யூ ஜாஸ்தி. இதுவே 1 இயருக்கு அப்புறம் திருப்பியும் சொல்லலாம், 1 இயருக்கு அப்புறம் வர 100 வந்து இப்போ வாங்குகிற 100 விட வேல்யூ கம்மி அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 100 எக்ஸாம்பிளை இங்கே 10,000 வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. If an individual is given an alternative either to receive 10,000 now or after 6 months, he will prefer 10,000 at present. This may be because he may invest this money and earn some interest on it, or because he may need money for current consumption, or because he is in the position to purchase more goods within money that he is going to get the same amount after 6 months. இந்த 3 கான்செப்ட் பார்த்தோம்ல, இந்த 3 கான்செப்டோட அமௌண்ட்டு தான் இங்கே வேல்யூவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி ஆர் டைம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மணி இஸ் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் ஐடியா இன் ஃபினான்ஸ். Individual as well as business organization frequently encounters the situation involving cash receipts, disbursements over several periods of time. When this happens, time value of money becomes important, and some time vital consideration is decision making. This will be clear with the following example. ஸோ டிசிஷன் மேக்கிங்காக டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படின்றத இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏ கிவ்ஸ் எ லோன் ஆஃப் ₹10,000 ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 இயர். ஏன்றவன் வந்து 10,000 லோன் கொடுக்குறான். த மார்க்கெட் ரேட் ஆஃப் த ரிட்டர்ன் இஸ் 10%. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. அட் த எண்ட் ஆஃப் த இயர்
he will get 11,000 rupees for the initial loan of rupees 10,000 given by him to B. In other words, the amount of rupees 10,000 today at 10% interest equivalent to 11,000 received year after. புரியுதுங்களா? அதாவது ஏ வந்து பிக்கு லோன் தரான். ஏ 10,000 ருபீஸ் வச்சுருக்கான். பிக்கு லோன் கொடுக்குறான் ஃபார் 1 இயர். ஸோ பி வந்து எவ்வளோ பர்சன்டில் 10% இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ பி திருப்பி தரும்போது 11,000 கொடுப்பான். ஸோ 10,000 டுடே வில் பி 11,000 a year after. ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 1 இயர்க்கான 1,000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க வேல்யூ, அது அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து டிசிஷன் மேக்கிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணியோட சாப்டரில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ரீசன் ஃபார் டைம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மணி, கான்செப்ட் ஆஃப் வேல்யூ, வேல்யூவேஷன் கான்செப்ட். ரீசன் ஃபார், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம். ரீசன்ஸ் ஃபார் டைம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மணி. நார்மலி பீப்புள் ப்ரிஃபர் டு ரிசீவ் மணி டுடே is more than its value received after some time because of the following reason. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இன்றைக்கி நான் 10,000 வாங்கணுமா இல்லை 1 இயர் கழிச்சு நான் 10,000 வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி 10,000 அப்படின்றது தான் சொல்லுவேன். அது ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்சர்டனிட்டி ஆன் லாஸ். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். Either an individual or an organization, there may be a chance not getting the cash inflow, hence they will like to receive money immediately because future is always uncertain. ஸோ இப்போது நான் ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். நான் இப்போ வாங்காமல் விட்டுட்டு ஃப்யூச்சரில் நீ கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அதனால் இப்போவே வாங்கிக்கிறேன் அப்படின்றதுல ஃப்யூச்சர் அன்சர்டனாக இருக்கிறதுனால இப்போவே நான் எடுத்துக்கிறேன். அதாவது அன்சர்டனிட்டி அண்ட் லாஸஸ் கேன் பி ஹேப்பன் இன் ஃப்யூச்சர், அதனால நான் இப்போவே நான் வாங்கிக்கிறேன் அமௌண்ட்டை அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், டு சாட்டிஸ்ஃபை ப்ரெசன்ட் நீட். இப்போ எனக்கு தேவை இருக்குது. நான் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 10,000 வேணுமா, இப்போ வேணுமா, எனக்கு இப்போ தான் தேவை இருக்குது, எனக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்குமா, இப்போ தேவை இருக்கிறதுனால நான் இப்போ நான் வாங்கிக்கிறேன். ப்ளஸ் டு சாட்டிஸ்ஃபை த ப்ரெசன்ட் நீட். இன் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, பீப்புள் இன் ஆக்சுவல் லைஃப் ப்ரிஃபர் டு யூஸ் த மணி ஃபார் சாட்டிஸ்ஃபைங் ப்ரெசன்ட் நீட் தேன் ஃபியூச்சர் நீட்ஸ். ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பர்ச்சேசிங் clothes, television, car, luxury articles of the presence of real life, they feel present needs are constructed more urgent as compared to future need. தேர்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து மணி ஹேஸ் டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். As more investment opportunities are available to invest money received immediately than future. For example, Mr. Lai receives 40,000 today, but immediately he can invest either in bank or in shares. It can end in first year, you will have a 44,800 at 12% interest rate. So therefore, it is opportunity for the investor to receive 40,000 at present and will hands 44,800 at the year end. If you invest in shares, sometimes it may be doubled. So without investment, any investor is difficult to enhance its earning. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொன்ன மாதிரி இப்போ நான் 10,000 1 இயருக்கு அப்புறம் நான் 10,000 வாங்கினேன், என்கிட்ட 10,000 தான் இருக்கும் 1 இயர் கழிச்சு. இதுவே நான் இப்போ நான் 10,000 வாங்கிட்டேன்னா இதான் நான் எஃப்டிலையோ இல்லை ஷேர்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் நான் ஏர்ன் பண்ணுவேன். லெட்ஸ் 12% இல்லை 10% எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 11,000 ஆகும். இல்லைனா அது வந்து 12,000 மாதிரி இருக்கும், 11,200 மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து 10,000 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1,200 அடிஷ்னலாக இருக்கிறதுனால ஆல்வேஸ் ஐ வில் ப்ரிஃபர் டு ரிசீவ் மணி டுடே தேன் ரிசீவிங் in future. So reasons for preference of money முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் வேல்யூ. The term value has been used in different meaning. It differs with its purpose. The various concepts of value are given below. வேல்யூன்றதுக்கான டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்குது, டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இது இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, லிக்விடேஷன் வேல்யூ, ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ, கோயிங் கன்சர்ன் வேல்யூ, பாண்ட் அண்ட் டிபென்ச்சர் வேல்யூவேஷன். புக் வேல்யூ அப்படின்னா அசட்ஸ். Book value of the asset means value recorded in books or balance sheet of the firm, which is prepared according to the accounting concept. Fixed assets are shown in the balance sheet at cost less depreciation. Current costs are recorded at cost price, market price, whichever is less.
Intangible assets are recorded at the cost less amortization. Liabilities are shown at their outstanding value. Book value per share is calculated by shareholders equity value by total number of share outstanding. புக் வேல்யூனா என்ன? இப்போ நீங்கள் ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த அசட்டில் நான் வந்து எப்படி என்னோட புக்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லையோ ஜேர்னல்லையோ லெஜர்லையோ எப்படி நான் அக்கௌண்ட் பண்ணுறேன், பேலன்ஸ் ஷீட்லையோ எப்படி நான் அதை அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வேல்யூவில் அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூவில் வந்து எந்தெந்த இதெல்லாம் எப்படிலாம் அசட் புக் வேல்யூவாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபிக்ஸட் அசட்டுக்கு வந்து காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் புக் வேல்யூவாக இருக்கலாம். இன்வென்ட்ரிஸ்க்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் எது லோயரோ அது என்னோட கரண்ட் காஸ்ட்டாக இருக்கலாம் இன்வென்ட்ரி ரிலேட்டடுக்கு. இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு வந்து காஸ்ட் மைனஸ் அமார்டைசேஷன், இப்படி ஃபிக்ஸஸில் டிப்ரிசியேஷனும் இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு அமார்டைசேஷன் சொல்லுவாங்க. லயபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் தர வேண்டியது இருக்கோ அந்த அமௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதுதான் புக் வேல்யூ. புக் வேல்யூ பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டிஸ், அதாவது புக் டோட்டல் அசட் மைனஸ் லயபிலிட்டி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளோ டோட்டல் ஷேர்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட வேல்யூ வந்துடும். மார்க்கெட் வேல்யூ. த டேர்ம் மார்க்கெட் வேல்யூ இஸ் த வேல்யூ ஆஃப் அசட் ஆர் security brought or sold in the market at the current market price or present value. மார்க்கெட் ப்ரைஸ்னால் நீங்கள் போய் கடை தெருவில் எவ்வளோக்கு கொடுத்து வாங்குறீங்களோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸு. இப்போ ஷேர்ஸை பொறுத்த வரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மென்ஷன் ஆகிருக்கோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. லிக்விடேஷன் வேல்யூ அப்படின்னா கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுற டைமில் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் லிக்விடேஷன் வேல்யூ. The term liquidation means winding up of the business. When I decide to wind up, it will sell its asset. After discontinuing the business, the amount which it will realize from the sale of asset is known as liquidation value. Replacement value அப்படின்னா நார்மலாக இங்கே சொன்ன மாதிரி புக் வேல்யூ வந்து நார்மலாக நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸில் நம்ம காமிப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன அசட்டில் எவ்வளோ வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூவில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ அந்த அசட்டை 3 வருஷம் கழிச்சு நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த அசட்டுக்கு ஈக்குவலாக இன்னொரு அசட் வாங்குவேன் இல்லையா, அந்த அசட்டோட ப்ரைஸ் இப்போ என்ன அப்படின்றது தான் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஜென்ரலி அசட்ஸ் ஆர் ஷோன் இன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் in the balance sheet. Replacement indicates the amount required to replace the existing assets at the present condition. In actual sense, there are certain difficulties for the computation of replacement value. There may be some difficulty in assigning the present value of similar assets. Also ignores the value of intangible assets. Next, going concern value. According to the going concern concept, it is assumed that the business will continue for a very long period of time simply because business is not discontinued. Going concern value is the price which firms could realize if the sold as running as a business. Generally, the going concern value will always be higher than the liquidation value. ஸோ லிக்விடேஷன் வரும்போது கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ ரியலைஸ் பண்ணுதோ அதுதான் லிக்விடேஷன் வேல்யூன்னு சொன்னோம். கோயிங் கன்சர்னா கம்பெனி நம்ம இழுத்து மூட மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அந்த ரன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த கம்பெனி அப்படியே நம்ம சேல் பண்ணுறோம், அதில் இருக்க அசட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது எவ்வளோ சேல் பண்ண முடியுது அப்படின்ற வேல்யூ தான் கோயிங் கன்சர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. Bonds or debenture valuation வந்து in order to raise a long term fund, the government, public sector, private sector companies may issue a securities known as bonds. அதுதான் வேல்யூவேஷன். ஸோ கான்செப்ட் ஆஃப் வேல்யூவும் முடிஞ்சு போச்சு. தேர்டு வேல்யூவேஷன் கான்செப்ட். ஸோ வேல்யூவேஷன் கான்செப்டில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஹேவிங் மணி அட் ப்ரெசன்ட் வேல்யூ, ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் பாயிண்ட் நம்ம மேலே பார்த்தோம். அதே மாதிரி திஸ் ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் த பர்சன் வில் ஹேவ் டு பே ஃபியூச்சர் மோர் ஃபார் அ ருப்பி ரிசீவ்ட் டுடே. கரெக்ட், அதையும் பார்த்தோம். இப்போ நான் 1 ருப்பி இப்போ நான் 1 ருப்பி இப்போ வேணுமா இல்லை 1 ருப்பி ஃப்யூச்சரில் வேணுமா அப்படின்னு கேட்டால் நான் எய்தர் 1 ருப்பி டுடே அக்செப்ட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா 1.1 இன் ஃப்யூச்சர் நான் அக்செப்ட் பண்ணுவேன். 1 ருப்பி இன் ஃப்யூச்சர் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். காம்பவுண்ட் வேல்யூ, ப்ரெசன்ட் வேல்யூ கான்செப்ட்னு 2 இருக்குது. ஸோ காம்பவுண்ட் வேல்யூனா என்ன, ப்ரெசன்ட் வேல்யூனா என்னன்றது பார்ப்போம். Compound value concept. In case of this concept, the interest earned on the initial principal becomes a part of principal at the end of the compounding period. For example, if 100 rupees is invested at rupees
10% compound interest for 2 years. The return for the first year will be at 10 and second year interest will be on 110. The total amount due at the end of the second year will become 121. This can be understood in the following illustration. ஸோ காம்பவுண்டிங்கிறது நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P இன்ட்டு 1 + R த ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவாங்க. Pன்றது பிரின்சிபல், R இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், n இந்த நம்பர் ஆஃப் பீரியட். ஸோ இந்த எக்ஸாம்பிளை இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னோடய பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 1000 rupees. என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து 10% காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ எவ்ரி இயர் காம்பவுண்ட் ஆகுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இயர் என்கிட்ட 1000 rupees இருக்கும். இன்ட்டு 10% நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 1000 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இயர் எண்ட் முடிகிற இடத்துல 100 rupees கிடைக்குது, ப்ளஸ் 100 rupees இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து. ஸோ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எனக்கு 1000 இருந்த இடத்துல இந்த 100 சேர்ந்துடும். ஸோ 1100 கிடைக்கும். இன்ட்டு 10%. ஃபஸ்ட் இயரில் எனக்கு 100 கிடச்சிது, செகண்ட் இயரில் 110 கிடைக்கும். ஸோ என்னோடய டோட்டல் வந்து 1100 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லையா 1100 இன்ட்டு 10%, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகிக்கும். ஸோ தேர்ட் இயர் எண்டில் 1210 இருக்கும் எனக்கு. இது 10% நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 121 கிடைக்கும். ஸோ 1210 ப்ளஸ் 121 1331 என்னோட டோட்டல் வேல்யூவாக மாறிடும். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். So compounding of interest over n years. The return from investment is generally spread over number of years. The interest has been compounded only for 3 years. However, if one is required to calculate the interest of 5-6 years, the method given in illustration would be tedious. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம் இல்லையா, 1000 10%, 1100 10%, 1100 10% அப்படின்றது. ஸோ இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 years 10 years 7 years கால்குலேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. P இன்ட்டு 1 + R த ஹோல் பவர் n. ஸோ பிரின்சிபல் இங்கேருந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது 1000 இன்ட்டு 1 + R 1 + 10%ன்றது 10/100 ஹோல் பவர் n. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இங்கே 3 years. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம், 1000 இன்ட்டு 1 + 0.1 ஹோல் பவர் 3, அதாவது 1000 இன்ட்டு 1.1 ஹோல் பவர் 3. ஸோ 1.1 இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.1 1.331 இன்ட்டு 1000 rupees மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1331 மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே வந்தது. ஸோ சிம்பிளாக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இது வந்து சிங்கிள் காம்பவுண்டிங் பீரியட், அது ஒரு வருஷம் ஆனுவலி காம்பவுண்டட் இருக்கு இல்லையா. ஸோ இதுவே மல்டிபிள் காம்பவுண்டிங் பீரியடாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அதாவது ஒரு வருஷத்தில் ஆனுவலி காம்பவுண்டுனா 1 time தான் ஆகும் காம்பவுண்டு. அது இன்ட்ரெஸ்ட் ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகிடும், அதில் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஏறினே போகும். இதுவே ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான் P இன்ட்டு 1 + R த ஹோல் பவர் n இன்ட்டு m. இங்கே m வந்து நம்பர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செமி ஆனுவல் காம்பவுண்டிங் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி காம்பவுண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் twice a year பட் அண்ட் half த ஆனுவல் ரேட். கரெக்டுங்களா. ஸோ 2 வாட்டி ஆகும் அப்படின்னா 6 monthsக்கு 1 வாட்டி. ஸோ 1/2
into 1. ஓகேங்களா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போவுமே பர் ஆனம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ 6 மந்த்ஸ் அப்படின்னா, இப்போது இந்த நம்ம பழைய எக்ஸாம்பிளில் நம்ம 10% சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 10% ஃபார் பர் ஆனம். எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பர் ஆனம் தான் கொடுப்பாங்க. அது நம்ம எவ்வளோ மந்த் காம்பவுண்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து செமி ஆனுவல் காம்பவுண்டிங் அப்படின்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸு. ஸோ 10 வந்து 12 மந்த்ஸுக்கு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் கிடச்சிரும். அதாவது 5 மந்த்ஸ் ஃபார் 6 மந்த்ஸ், 5% ஃபார் 6 மந்த்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது P வந்து 1000 இன்ட்டு 1 ப்ளஸ் R வந்து 0.05. இங்கே வந்து 10%, அதனால் 0.1 எடுத்துக்கிட்டோம். இங்கே 5% 0.05. இந்த ஹோல் பவர் n வந்து அதே 3 இயர்ஸு, ஆனால் செமி காம்பவுண்டட் இன்ட்டு ஹாஃப், சாரி இன்ட்டு செமி காம்பவுண்டிங் இல்லையா, 2 டைம்ஸ். ஸோ மேலே வந்து 6 ஆகிடும் இன்ட்டு 2. ஸோ 3 2s 6 ஆகிடுது. ஓகேங்களா? 1.05 இன்ட்டு 1.05 6 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 3 4 5 6 இன்ட்டு 1000 கொண்டு வந்தோன்னா 1276.28 ஆகுது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். சாரி, இது வந்து 1.05 இன்ட்டு 6 டைம்ஸ் போடுங்க. 1 2 2 1.05 இன்ட்டு 1.05 ஓகே 1.3400 வருது இன்ட்டு 1000 1340. ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பீரியட் காம்பவுண்டிங் பார்த்தாச்சு, மல்டிபிள் பீரியட் காம்பவுண்டிங்கும் பார்த்தாச்சு. இப்போது ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் சீரீஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பார்ப்போன்றது. இந்த டிரான்சாக்ஷன் இன் ரியல் லைஃப் ஆர் நாட் லிமிட்டட் டு 1. இப்போ இதுவரையும் பார்த்தது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ தான் பார்த்தோம் இல்லையா? ஸ்டாண்டர்டாக ஒரே கேஷ் ஃப்ளோ வந்தது நம்மளுக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணோம், 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓவர் த பீரியட் ஆஃப் இயர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது இல்லையா? ஸோ ரியல் லைஃப்பில் ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் 1000 இன்வெஸ்ட் பண்ணுவோம், செகண்ட் மாதம் 500 இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது மாதிரி மாறி மாறி இருக்கும். அப்படி வரும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்வெஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏ இன்வெஸ்ட் 500, 1000 and 2000 at the end of each year and calculate the compound value at the end of 3 years compounded annually. இது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் காம்பவுண்ட் ஆகுது. ஸோ செமி ஆனுவல் காம்பவுண்டிங்னா 2, குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்னா 4 வாட்டி ஆகும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி காம்பவுண்டிங்னா எவ்ரி மந்த்து காம்பவுண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆகும், 3 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். 3 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டில் 500 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ செகண்ட் இயர் எண்டில் 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான். இங்கே வந்து எண்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம எண்டு எடுத்துருக்கோம். இல்லை பிகினிங் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பிகினிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் இயர் எண்டில் 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட் இயர் எண்டில் நான் 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணேன்னா, இப்போ இவனுங்க வந்து 3 வருஷத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எண்ட் ஆஃப் 1 இயருக்கு அப்புறம் நான் 500 இன்வெஸ்ட் பண்ணேன்னா, அந்த 500 வந்து 2 வருஷத்துக்கு தான் எனக்கு காம்பவுண்ட் ஆகும், அதனால் 2 இயர்ஸ். செகண்ட் இயர் எண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 வருஷத்துக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். தேர்ட் இயர் எண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது அதில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10% காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்றது ஃபார்முலா வந்து P இன்ட்டு 1 + R the whole power n. ஓகேங்களா? ஸோ P இங்கே வந்துருச்சு, நம்ம P ஆல்ரெடி எடுத்துட்டோம். இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துருச்சு. ஸோ 1 + R நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + R தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ 1 + R the whole power n இங்கே கொண்டு வந்துட்டாங்க.
அதாவது 1.1 into 1.1 is equal to 1.21. அதாவது 2 years 1.1 பவர் பண்ணி to 1.21 கொண்டு வந்து 1.21 into 500. ஸோ 605 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்கு 1.1 into 1 power 1 ஓகேங்களா. ஸோ into 1000 1100 2000க்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது. என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க 605 1100 ப்ளஸ் 2000 3705 வந்துருச்சு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னா என்ன வரும் அப்படின்றது. அடுத்து காம்பவுண்டிங் annuities. Compound value annuity table assumes annuity payment of rupees 1 for n number of year at the interest rate of t. This it gives the compound value when 1 is invested every year at 7%. annuity இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 1 + r the whole power n இந்த அமௌண்ட்டு, இதை தான் annuity காம்பவுண்டிங் annuity அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 ரூபா இஸ் டெபாசிட்டட் அது ஈல்ட் ஆஃப் 7% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2000 இன்ட்டு ஆன்விட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஆன்விட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரூபாவை ரூபாவை 3 வருஷத்துக்கு 7% இன்வெஸ்ட் பண்ணோம். 3 இயர்ஸ்க்கு 7% இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ வரும்? அது 1 + 0.07 ஹோல் பவர் 3 ஓகேங்களா. 1.07 இன்ட்டு 1.07 இன்ட்டு 1.07. ஸோ 3 இயர்ஸ்க்கு 1.225. இதே 2 இயர்ஸ்க்குனா 1.07 இன்ட்டு 1.07. ஸோ 1.1449. இதுவே 1 இயர்க்குனா 1.07. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. 2 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபிகர் எடுத்துக்கோங்க. 0 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இயரில் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த காம்பவுண்ட் annuity அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம இப்போ வந்து காம்பவுண்டிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து 100 rupees வந்து 10% இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்கும்? 110 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது நான் 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ கிடைக்குது. அப்போது ப்ரெசன்ட் வேல்யூ அதாவது கரண்ட்டில் ஓகேங்களா, கரண்ட்டில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் வேல்யூ கான்செப்ட் ஆர் டிஸ்கவுண்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்ன்றது வந்து 0th இயர்லேருந்து ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ இருக்குது? 100 to 110. டிஸ்கவுண்டிங்ன்றது ஃபஸ்ட் இயர்லேருந்து 0th இயரில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம இப்போது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் படிச்சிடலாம். The present value concept is the exact opposite of a compounding technique. In case of compounding, we calculate the future value of the sum value of series payment. In case of present value concept, we estimate the present value for future installment or future payments. The basis of present value approach is opportunity cost exists for the money lying idle. This will say that the interest can earn on the money. This interest is termed as discounting rate. Given a positive rate of interest, the present value of the future rupee will always be lower. The technique of finding a present value is termed as discounting. Present value after n years கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? From the above discussion, it is obvious that the rupee 1 received after a time period is less than the present worth. Therefore, investor would like to press a sum less than rupees t to get rupees 1 after a period of time. To calculate the amount that he will willing to part away with, the following formula can be used. ஓகேங்களா. principal amount is willing to forgive present equal to amount receivable future divided by 1 +
r the whole power n. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் இன்ட்டு 1 + the r whole power n equal to amount receivable in future. கரெக்டுங்களா? இதுதான் நம்ம வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம். இதுவே டிஸ்கவுண்டிங் ஃபார்முலாவுக்கு சிம்பிளுங்க. நம்மளுக்கு வந்து இது ப்ரெசன்ட் வேல்யூ, இது ஃப்யூச்சர் வேல்யூ. ஸோ ஃப்யூச்சர் வேல்யூவை ப்ரெசன்ட் வேல்யூ, இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூவில் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோன்னா ஃப்யூச்சர் வேல்யூ வருது இல்லை, மல்டிப்ளை பண்ணால் ஆடு. ஓகேங்களா? டிவைட்னா மைனஸ் வரும். ஸோ ஃப்யூச்சர் வேல்யூலேருந்து ப்ரெசன்ட் வேல்யூ பண்ணணுன்னா ஃப்யூச்சர் வேல்யூலேருந்து 1 + r power n டிவைட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். இப்போது 100 rupees 110 ஆச்சு 10%ல் இல்லையா? ஸோ 110 0th இயரில் கொண்டு வரணும்னா டிவைட் பை 10%. 1 + r 0.1 whole power n equal to 110 divided by 1.1 போட்டிங்கன்னா 100 வந்துடும். 100 வந்துடும் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா? ஸோ அதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ மல்டிப்ளை பை 1 + r the whole power n கொடுக்குறோம், ஈக்குவல் டு ஃப்யூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டில் வரும்போது ஃப்யூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 + r the whole power n ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் NES கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ செகண்ட் கான்செப்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆன்விட்டி. இப்போ நம்ம வந்து 1 ரூபி காம்பவுண்டிங் ஆன்விட்டின்றது 1 ரூபி இப்போ இருக்கிற அமௌண்ட்டு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னே எவ்வளோ வருது அப்படின்றது கண்டுபிடிக்குது. 1 ரூபி டு 1.1 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ அதே கான்செப்ட்டு ரிவர்ஸில், இப்போது ஃப்யூச்சரில் 1 ரூபி வருது, இப்போ கரண்ட்டில் எவ்வளோ வரும் அப்படின்னா 1 டிவைடட் பை 1 + r the whole power nன்றது தான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்விட்டி. அதுதான் நம்மளோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வந்து calculate the present value of annuity for rupees 500 received annually for 4 years. ஸோ எவ்ரி இயர் வருஷம் எனக்கு வந்து 500 ரூபா கிடைக்குது. ஸோ எல்லா வருஷத்துலேயும் இயர் போட்டு 1 2 3 4ன்னு போட்டாச்சு. எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்து 500 வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் இயர் கடைசியில் எனக்கு 500 வருது. இப்போ வந்து நான் 0th இயர் நவ் இந்த வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு வருஷத்தோட டிஸ்கவுண்டிங் கண்டுபிடிக்கணும். அதாவது 1 + r the whole power n. ஓகேங்களா? என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. ஸோ 1 டிவைடட் பை, ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 10%. 1.1 1 divided by 1.1 1 divided by 1.1 equal to 90. 1 divided by 1.1 இது வந்து 1 divided by 1.1 the whole square. இது வந்து 1 divided by 1.1 the whole cube. ஏன்னா 3 வருஷம் இல்லையா? இது வந்து 4 வருஷம். 1 divided by 1.1 the whole power 4, 4 வருஷம். இது வந்து ஆன்விட்டி கண்டுபிடிக்கிறோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்விட்டி கண்டுபிடிக்கிறோம். ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ வரும்ன்றது காம்பவுண்டிங் ஆன்விட்டி. ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்விட்டின்றது வந்து 1 ரூபி ஃப்யூச்சரில் ரிசீவ் ஆகிறது இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.90 இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு வர்றது. 2 வருஷம் கழிச்சு வர்றதுன்னா 1 divided by 1.1 the whole square. ஸோ அதுதான் கான்செப்டிங்க. ஸோ இந்த அமௌண்ட் மல்டிப்ளை பை 500 வந்து என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 500 rupees ரிசீவ்ட் 1 இயர்க்கு அப்புறம் ரிசீவ் ஆகிற 500 இப்போ வந்து நான் 454 rupees. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிசீவ் ஆகிற 500 இப்போ வந்து 413 rupees. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்யூச்சர் பெனிஃபிட். கிடச்சிருதா? ஸோ இதுதான் என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்யூச்சர் பெனிஃபிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. 1 2 3 4. இது ஆக்சுவலி 1585 பிரிண்டிங் மிஸ்டேக் எதுவும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ ப்ரெசன்ட் வேல்யூ இருக்கும்னு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு
மல்டிப்ளை பை 500 கொடுத்தா இந்த வேல்யூ கிடச்சிரும். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் பேசிக்கலி மீன்ஸ் add up the present value factors and multiply with rupees 500, you will get the present value amount. ஸோ ஃபைனல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா present value of perpetual annuity அப்படின்னு இருக்குது. So a person may likely to find out the present value of his investment in case he is going to get a constant return year after year. An annuity of this kind which goes on ever is called perpetuity. A practical example is in the way in which scholarship are given to students in school or college. An individual invests a certain sum of money on which a constant interest is received after year. This return is given in the form of award to the student achieving academic excellence. This type of annuity continues forever. The present value of perpetuity of an amount A can be ascertained by simply dividing A by interest rate as a discount. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பர்பச்சுவல் ஆன்விட்டி அப்படின்னா எனக்கு வந்து எப்போவுமே 1000 rupees வேணும், மாதம் வருஷம் எனக்கு 1000 rupees வேணும் அப்படின்றது என்னோட இன்கம். ஓகேங்களா? இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது 10% என்னால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எனக்கு வருஷம் 1000 rupees கண்டிப்பாக வரும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈஸி. எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் டிவைடட் பை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 10%. ஸோ 1000 டிவைடட் பை 10%, அதாவது 10,000 ஈக்குவல் டு 10,000 rupees. ஸோ 10,000 rupeesனால் இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பர்பெச்சுவல், கண்டினியூஸாக எனக்கு 1000 லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். 10,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், 10% எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா வருஷம் எனக்கு 1000 கம்பலாக வந்துகிட்டே இருக்கும், லைஃப் லாங் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பர்பச்சுவிட்டி, முடிவே இல்லாமல் வந்துட்டுருக்கும். ஸோ முடிவே இல்லாமல் வர அமௌண்ட்டுக்கு வந்து 1000 டிவைடட் பை 10% சொல்லிடலாம். டேரெக்டாகவே எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ டிவைடட் பை ரெஸ்பெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுடலாம். ஸோ அதுதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6. அதாவது பிரின்சிபல் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ₹500, எல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக எல்லா வருஷமும் கொடுத்துட்டே இருக்கும். இது முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 500 ஈல்ட் ஆகணும், 10% கொடுத்துட்டாங்க. ஸோ 500 டிவைடட் பை 10% ஈக்குவல் டு 5,000. 5,000 would be invested at the rate of 10%, would provide a constant return of 500 forever without loss of any initial capital. ஸோ அவ்வளோதான், டைம் வேல்யூ ஆஃப் மணியும் முடிஞ்சு போச்சு. செகண்ட் சாப்டர் இஸ் டன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.